கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய தினத்தில் உங்களோடு செவிக்கிறதுக்கு உதவி செய்த தகப்பனுக்கு நன்றி. இன்னைக்கு தியானித்து வாசிக்கக்கூடிய வசனம் யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கேன். பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் முன் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு இருந்தால் என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஆமாம், அவர் அன்பு வச்சது போல் நம்மளும் அன்பு வைக்கணும். அவர் நம்மளை நேசித்தது போல் நம்மளும் எல்லாரையும் நேசிக்கணும். இன்னைக்கு அன்பை பற்றி உங்களோட பேசுவதுக்கு எஸ்எப்பா கிருபையாக இறங்கியிருக்காரு. எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்க. ஒரு பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, மாமியார் மருமகளாக இருந்தாலும் சரி, அன்பாக இருங்க. என்னோட அன்பாக இருக்கிறதை பற்றி ஏசப்பா பேசியிருக்காரு. இன்னைக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க, அன்பாக இருங்க, நல்லா ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்க. ஒருத்தர் கூட பகை இருக்கக்கூடாது. பகையாக இருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு போவதில் ஒரு அர்த்தமும் இல்லை. கசப்பை வச்சுக்கிட்டு ஆலயத்துக்கு போகக்கூடாது. அன்பாக இருக்கணும். எவ்வளவு பகையாக இருந்தாலும் அவங்களை நேசிக்கணும் என்று சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாத்தையும் நேசிக்கும் மகனாக இருங்க, நேசிக்கும் மகளாக இருங்க, நேசிக்கும் தாயாக இருங்க. ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருங்க. அன்புக்கு ஈடாக எதுவும் இல்லை. எதுனாலும் அன்பு வேணும். இருதயத்தில் பாசம் வேணும். இருதயத்தில் அன்பும் பாசமும் இருந்தால் தான் வாழ முடியும். பகையை வச்சுக்கிட்டு வாழ முடியாது. கசப்பை வச்சுக்கிட்டு வாழ முடியாது. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினது போலன்னு ஏசப்பா வசனத்து மூலம் பேசியிருக்காரு. அந்த தண்ணீரை மாற்றினது போல நம்மளையும் மாற்றிருக்காரு ஏசப்பா. கசப்பாக இருக்கக்கூடாதுன்னு இன்றைய தினத்தில் சொல்லுதார். யாரு கூடயும் கசப்பாக இருக்காதீங்க. இந்த செபத்து மூலம் உங்களோட நான் பேசுகிறேன். எல்லோரும் அன்பாக இருக்கும். தாயோட அன்பாக இருங்க, பிள்ளையோட அன்பாக இருங்க, பக்கத்து வீட்டுக்காரரோட அன்பாக இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருங்க, கணவர் மனைவியும் அன்பாக இருங்க. பிரிவினை வராதபடி ஒரு நல்ல ஒருத்தர் சொல்ல ஒருத்தர் கேட்டு அன்பாக இருங்க. அன்பாக இருக்கணும்னு இன்னைக்கு உங்களோட ஏசப்பா பேசுகிறாரு. பகை இருக்கக்கூடாது என்று பேசுகிறாரு. இந்த யூடியூப் சேனல் மூலம் உங்களோட பேசுகிறாரு. அன்புக்கு ஈடாக எதுவும் செய்ய முடியாது. இந்த சாராமல் சேனலை ஏன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. அந்த சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.